வரலட்சுமி நோன்புங்கிறது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுறது. அது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெற்கு திசையில் முழுக்க தெற்கில் உள்ள எல்லா மாநிலங்களையுமே கொண்டாடப்படுது. இன்னும் ஆந்திரா கர்நாடகாலெல்லாம் பார்த்தா தீபாவளி மாதிரியே கொண்டாடுறாங்க. இது ரொம்ப விசேஷமான நோன்பு. வருஷம் வருஷம் எல்லார் வீட்லேயும் இந்த நோன்பு ரொம்ப முக்கியமானது. சுமங்கலி பெண்களுக்கான உண்டான நோன்பு. எப்படி காரடையா நோன்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ அது போல இந்த வரலட்சுமி நோன்பு சிறப்பு வாய்ந்தது. அதை நாங்கள் இங்கே வருஷமே ராதாகிருஷ்ண பஜன மண்டலி, மாதர் பஜன மண்டலின்னு ஒன்று எங்களுக்குள்ளரே இருக்குது. அதன் மூலமாக இங்கே உள்ள எங்கள் சமூகத்து பெண்கள் எல்லாம் இங்கே கூடி வரலட்சுமி நோன்பை கொண்டாடுவோம். இன்னும் பெண்கள் புதுசாக கல்யாணம் ஆன பெண்களுக்கு, புதுசாக வந்த மருமகளுக்கு இந்த நோன்பை எடுத்து வைக்கிறதுன்னு ஒரு முறை. அதையும் ரொம்ப விசேஷமாக இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்களை எல்லாம் முன்னாடி உட்கார வச்சு அழகாக அந்த நோன்பை எடுத்து கயிறு கட்டிக்கணும், நோன்பு சரடு கட்டிக்கணும். இந்த ஆடி ஆவணியில் வரக்கூடிய பண்டிகைகளுக்கு எல்லாமே என்ன விசேஷம்னா எல்லாத்துலேயுமே இந்த கயிறு கட்டுற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதில் இந்த வரலட்சுமிக்கும் ஒரு சரடு கட்டிக்கணும். வரலட்சுமி நோன்பு சரடுன்னு பேர். இதுக்கு ஒரு சரித்திர கதையெல்லாம் சொல்கிறாங்க. வந்து சௌமாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியது, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது, எல்லா சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பாக இந்த வரலட்சுமி நோன்பு இருக்குது. இதை விடாமல் எல்லாரும் வருஷம் கடைபிடிச்சிட்டு வரணும். சர்வமங்கல மாங்கல்ய ஸ்ரீ சர்வார்த்த சாதகே. இந்த நோன்பு கயிறுங்கிறது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆஃப் லவ்னு கூட சொல்லலாம். நம்மளோட பாதியாக இருக்கிற நம்ம கணவர் வந்து முழு ஆரோக்கியத்தோட மனநிறைவோட இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ வகையில் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஆன்மீக முறையிலேயே அவங்க கூட நம்ம சப்போர்ட் பண்ணி தெய்வத்தோட துணையோட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு வழிபாடு இது. இதை நம்ம தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்கிறப்ப இன்னும் அதுக்கான பலன் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து வீட்டில் செய்யாமல் இந்த மாதிரி கோயிலில் வந்து செய்கிறோம். இந்த மாதிரி பல பெண்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறப்ப இன்னும் நம்ம பிரார்த்தனையோட பலன் அதிகமாகி நல்லா இருக்கும். நமக்குள்ள ஒரு புரிதல்லாம் ஏற்படுறதுக்கு தான் இது. இதை நம்ம பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இதை எல்லாருமே இந்த நோன்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நோன்பு, பெண்களுக்கானது. நம்ம கணவர், நம்ம குடும்பத்தார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி இதை காலமிருந்து நல்ல பலகாரம்லாம் செஞ்சு அம்பாவை வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து நம்ம இந்த நோன்பை வந்து முடிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு சென்று நம்ம அம்பாளோட அலங்காரத்தெல்லாம் பார்த்து ஒரு அன்பை அந்யோன்யத்தை நமக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையா இருக்கு இது.